விஷயங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இது காஸ்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அது இதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிருப்பீங்க, அந்த கம்பெனியில் நீங்களும் நிறைய உழைச்சி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரெகனைசேஷன் வராது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? வேலையை விட்டுலாம் தான் தோணும். இயல்பாக நம்மளோட இருக்கக்கூடிய மனநிலைமை இருக்குது, அதானே? அன்லெஸ் அதில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலே ஒழிய மற்றபடி அதை விட்டுடலாம் தான் தோணும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டை வேற ஒரு கம்பெனியில் போய் பார்த்துக்கலாம். இப்போ என்ன, அது வரைக்கும் வேணால் இங்கே இருப்போம் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டான சொல்யூஷன் நமக்கு வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போமே தவிர, ஒருவேளை இதெல்லாம் நான் இழந்துருவோமே, இதெல்லாம் பண்ணியிருக்கேனேன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக நான் வந்து அங்கே பேச மாட்டேன். அப்போ இந்த விஷயங்களை நான் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டலாக நான் பேசி என்ன நானே ஒரு ஃபேக் ரீசன்ஸ் மூலமாக இதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நான் டம்ப் பண்ணுறதுக்கான காரணங்கிறது இந்த அட்டாச்மெண்ட் செயல் தானே தவிர மற்றபடி இதெல்லாம் உண்மையான ரீசன் கிடையாது. உண்மையிலேயே ஒரு டாக்ஸிக் பர்சன் கூட வாழணுங்கிற எந்த விதமான கம்பல்ஷனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது. அதான் உண்மை.